ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக செய்தியோடு தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் ரிசல்ட் வந்து 25th ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிசல்ட் நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்துட்டு இந்த 16 hours நான் வந்து படித்தேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஐ டிட் மை ஒர்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அப்படி ஒர்க்ஸ் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்துட்டு என்னோட ரிசல்ட் எனக்கு ஃபெயிலுன்னு தான் வந்துச்சு. அண்ட் தென் இந்த வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, why I failed in CS exam and how I am going to fix it அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டூ. இஃப் நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ கம்மராக வந்துட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு என்னோட மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் அனலைஸ் பண்ணேன் அண்ட் ஹவு ஐ எம் கோயிங் டு ரெக்டிஃபைங்கிறதையும் அனலைஸ் பண்ணேன். ஸோ நான் பண்ண ஒரு 4 மிஸ்டேக், இந்த 4 மிஸ்டேக்கை மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்ல நான் பாஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த 4 மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஹவ் ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் இட் அதையும் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? மொதல் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 month இருந்துச்சு. இந்த ஜூன் அட்டம்ப்ட்டுக்கு 6 month இருந்துமே கடைசி ஒரு மாதத்தை தான் படித்தேனே தவிர மீதி 5 மாதத்தில் படிக்கவே இல்லை. எல்லா சிலபஸையும் கொண்டு வந்து கடைசி மந்தில் வச்சு படித்தோம்னா என்ன ஆகும்? எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணவும் நான் சிலபஸ் முடிக்கவே இல்லை. சிலபஸ் முடிக்காமலே நான் வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டேன். சிலபஸை முடிச்சுட்டு போனால் ஒரு கான்ஃபிடன்ஸ்லையா எழுதிருப்பேனா எனக்கு தெரியல. பட் நான் சிலபஸை முடிக்கவே இல்லை, முடிக்காமலே நான் எக்ஸாம் ஹால் போயிட்டேன். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுங்கிறனால வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படித்து இன்னும் அங்கே வந்து கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியல. அதுதான் வந்து பிக்கஸ்ட் ரீசன் ஒய் ஐ ஃபெயில்டு இன் சிஎஸ் எக்ஸாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு டெய்லி பிளானிங் போட்டு ஒரு 1 hour 2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ அந்த 5 months நான் வேஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே நான் வேஸ்ட் பண்ணல, இல்லை சோம்பேத்தனத்தில் நான் வேஸ்ட் பண்ணல. எனக்கு செம் எக்ஸாம் இருந்துச்சு. ஐ ஆம் டூயிங் BA எக்கனாமிக்ஸ் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஆல்சோ டூயிங் சிஎஸ்ங்கிறனால எனக்கு செம் எக்ஸாம்ஸ் இருந்தது காலேஜில். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணும் போது என்னால் இதை ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கான டைம் ஒதுக்க முடியல என்னால். ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல டைம் ஷெட்யூல் போட்டு நான் வந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலயமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே இந்த 6 month யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நான் படிக்கலான் இருக்கேன். இந்த டிசம்பர் 2025 அட்டம் நான் எழுதலான் இருக்கேன். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நான் எப்படி பண்ணுறேங்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த செகண்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரைட்டிங் ப்ராக்டிஸே இல்லை. நான் வந்து என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம் போனோம்னா நம்ம மாடல் டெஸ்ட்டு இல்லை ஏதாவது எழுதியிருப்போம். ஸோ எழுதிட்டு போனால் தான் அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னே தெரியும் நமக்கு. இது வந்து சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 marksக்கு வெறும் 6 கொஷின் தான் கேட்பாங்க. அந்த 6 கொஷினில் ஏகப்பட்ட சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இது வந்துட்டு ஒரு லா ரிலேட்டடாக வருதுங்கிறனால எப்படி எழுதணுங்கிற ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸே இல்லாமல் நான் வந்துட்டு போயிட்டேன். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸே இல்லாமல் போனதுனால எப்படின்னா, கண்டென்ட் இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கான இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரல. அப்புறம் எப்படி எனக்கு மார்க் வரும்? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு வந்துட்டு வீடியோஸ் பார்த்து தான் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்துட்டு கொண்டு வரணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாதனால என்னால் ஒழுங்காக என்னோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான மார்க்ஸும் எனக்கு கிடைக்கல. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எழுதலை நான். இப்போ வந்து சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா லா ரிலேட்டடாக தான் இருக்கும். கம்பெனிஸ் லாவு, லேபர் லா அண்ட் மார்க்கெட் அண்ட் செக்யூரிட்டிஸ் லா, இந்த மாதிரி வந்துட்டு லா தான் வந்து இருக்கும் அதிகமாக. இந்த லாஸில் எல்லாத்துமே வந்து செக்ஷன்ஸு, ஆர்டிகல்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரெஃபரன்ஸுக்கு கேஸ் ஸ்டடிஸுமே வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இன்கேஸ் மோஸ்ட்டாக வந்து சிஎஸ் கொஸ்டின் எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். அப்படி சிச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி ரெஃபர் பண்ண அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாலோ, இல்லை செக்ஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணாலோ, they will come to know how I am strong in the syllabus or strong in the subject ன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும் போது எனக்கு வந்துட்டு மார்க்ஸ் அள்ளி போட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னென்னா நான் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் திங் அதில் ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஃபியர். இன்கேஸ் நான் வந்து ஆர்டிக்கல் கண்டென்ட் கரெக்டாக எழுதி ஆர்டிக்கல் நம்பரை தப்பாக போட்டால் எனக்கு மார்க் வராது. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிக்கல் வந்துட்டு பாதி இது தெரியலை. ஸோ அதனால மென்ஷன் பண்ணலை.
அது ஒரு ரீசன் நான் அந்த ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதுறது மூலயமா நான் வந்து ஹவ் ஐ எம் ஸ்ட்ராங் இந்த சிலபஸ் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோர்த்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் ஆஃப் த கொஷின்ஸ். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தியரி ஓரியன்ட் கொஷின்ஸும் இருக்கும், சம்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டட் கொஷின்ஸும் இருக்கும். பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, எப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு கம்பெனி லாஸ்லாம் வருதுன்னா என்ன வாட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. கொஷின்ஸ் நேச்சர் ஆஃப் த கொஷின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க இந்த கம்பெனியில் நடக்குது. சிஎஸ்ஸாக உங்களோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் அவுட்டே. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி வந்துட்டு உன்னோட நாலேஜோட லெவலை வந்து அவங்க செக் பண்ணல, பட் அந்த லெவல் ஆஃப் நாலேஜை நீ எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத வந்துட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போதான் எனக்கு அந்த நேச்சர் ஆஃப் த கொஷினே புரியுது. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறனால இந்த அட்டெம்ப்ட் மூலியமாக தான் எனக்கு வந்து எப்படி வந்து அந்த கொஷின் கேட்குறாங்கிற நேச்சரே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அடுத்த தடவை நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, அந்த கண்டென்ட் என்ன, அந்த ஆர்டிகல் அண்ட் செக்ஷன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹவு ஐ கேன் அப்ளை இட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ் எக்ஸாம்ஸில் வர கொஷின்ஸ்க்கு என்னால் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். மொதல் திங்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணது அது வந்து அடுத்த தடவை பண்ணக்கூடாது. ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி டெட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் பண்ணது. அண்ட் ஐ எம் கோயிங் டு ரெக்டிஃபை லைக் திஸ். தென் வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லாமல் நான் எக்ஸாம் போனது. இட்ஸ் அ பிக் மிஸ்டேக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரதுக்கு நான் எல்லா ரிவிஷனும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து ரைட்டிங் மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது எழுதலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கேன். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஸு செக்ஷன்ஸு இது எல்லாத்தையுமே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி என்னோட நாலேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் நான் வந்துட்டு எப்படி சொல்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு நான் கரெக்டாக வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் த கொஷின்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மூலியமாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இப்படி தான் கேட்பாங்க தெரிஞ்சிச்சு இல்லையா, இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி என் நாலேஜை வந்து சிஎஸ்ல டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் ஐ எம் ஜஸ்ட் டன் இன் த எக்ஸாம்ஸ். ஸோ ஐ ஃபெயில்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரெக்டிஃபை லைக் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இஃப் தே ஆர் கோயிங் டு டேக் தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் they will make use of these tips. So enjoy the life and வாழ்க்கை அப்டேட்ஸ் அண்ட் அதர் சிஎஸ் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.